பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தை நாம் தியானித்த அந்த முதல் நாளிலே இந்த 3 வசனங்களை நாம் தியானித்தோம். மரண கட்டுகள், துர்ச்சன பிரவாகம், அதாவது பெருவெள்ளத்தை போன்ற ஒரு சூழ்நிலை, பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள் போன்ற அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் தாவீதின் கூப்பிடுதலை கேட்டு அவருக்கு உதவி செய்தார். நாமும் நம்முடைய எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் மனிதர்களை அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை தியானித்தோம். அன்பரே, 34ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி இருக்கிறபடி தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கும் பதில் தருவார். அநேக எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்பதை போன்ற எண்ணங்கள் நம்மை மேலோங்குகிறது அல்லவா? இல்லை, எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை ஒரு நாள் மறக்கிறவர் அல்ல. நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறவர். தாவீதுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், உதவி செய்கிறவர், விடுவிக்கிறவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய முற்பிதாக்களுக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் செவி சாய்க்கிறீர், பதில் தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதிர்மறையான சூழ்நிலைகளிலே பயணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. இந்த இக்கட்டுகளிலிருந்து, இந்த ஆபத்துகளிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளும்படியான அற்புதங்களை கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.